எல்லா கதையும் முடிச்சப்பறம் டவுட் கேட்குறாங்க பாரு. ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இன் பப்ளிக் ப்ராக்டிஸ்னா ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஓகேவா? அவங்க தனியாக ஃபார்ம் வச்சிருப்பாங்க. they'll do the பப்ளிக் ப்ராக்டிஸ், ஆடிட் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க, அஷூரன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இன் சர்வீஸ்னா வேலைக்கு போவாங்க, கேபிஎம்ஜிலாம் அந்த மாதிரி. சில பேர் ஆடிட் ஃபார்முக்கும் வேலைக்கு போவாங்க. ஆடிட் ஃபார்முக்கு வேலைக்கு போறவங்க செய்யற வேலை ஆடிட் ரிவ்யூ அது இதுன்னு செஞ்சாலும் யாரும் சைன்லாம் பண்ண முடியாது அவங்க, ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இன் சர்வீஸ்ன்றவங்க வேலைக்கு போறவங்க, அவங்க வந்து தனியாக ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஆடிட் ஃபார்முக்கோ எங்கேயாவது வேலைக்கு போய் மாஸ்டர் சம்பளம் வாங்குறவங்க ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் சர்வீஸ். இல்லைன்னா அவங்க வந்து டீச்சரா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு போர்டு மெம்பரா இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் போர்டு மெம்பர், நான் எக்ஸிக்யூட்டிவ் போர்டு மெம்பர், காமர் இந்தியன் காமர்ஸ் ஒரு காமர்ஸ் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ்ல ஏதோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போர்டு, நான் எக்ஸிக்யூட்டிவ் போர்டு, அந்த மாதிரி எதுலையாவது இருப்பாங்களே தவிர அவங்க ஒரு ஃபுல் டைம் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கவே மாட்டாங்க. ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் பப்ளிக் ப்ராக்டிஸ். வேலைக்கு போறவங்களுக்கு பேர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் சர்வீஸ். நானும் அரை மணி நேரமா இதைத்தானே சொல்லிட்டு இருந்தேன், இது எப்படி டவுட்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது கிளாசரி விட்டுருங்க. கிளாசரி வந்து சும்மா அது வந்து ஒவ்வொரு செக்ஷனும் வந்து எப்படி இருக்கும், இன்ட்ரடக்ஷன் இருக்கும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் மெட்டீரியல் இருக்கும்ன்றாங்க. இது வந்து அவ்வளோ ஒன்று நமக்கு இது இல்லை. இது வந்து நம்ம வந்து அந்த ரா மெட்டீரியலை படிச்சு அதுல நம்ம எதாவது நோட்ஸ் எடுக்க போறோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கே கிளாசரி படிக்கும்போது தெரியும். கிளாசரினா மீனிங் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் எதுவும் இன்ட்ரடக்ஷன் மீனிங் கொடுத்துருவாங்க. இது வந்து எங்கெங்கெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்னு கொடுத்துருவாங்க. ஜென்ரல் லைஃப்ல இது எங்க அப்ளை பண்ணுவோம், எந்த இடத்துல அப்ளிகேஷன் வரும் அப்படின்றது அந்த கான்டெக்ட்ல அதுக்கு ஏற்ற மாதிரி சஜஷன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அது வேண்டாம், விட்டுருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து வில் கோ டு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். சி, ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் என்னது? பேசிக்கா இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன? ஒரு ஆடிட்டருக்கு பேசிக் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் பேசிக் பிரின்சிபிள்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா? கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஆஃப் ஏஐ ஐசிஏஐல they have given you what are the basic principles-னு கொடுத்துருக்காங்க. இன்டெகிரிட்டி, அதாவது ஆனஸ்டா இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும், அதுதான் இன்டெகிரிட்டி. பொய் சொல்லக்கூடாது, ஆனஸ்டா இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும், இட்ஸ் தி இன்டெகிரிட்டி. நம்பர் 2 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவிட்டி, அதாவது பயஸ் இருக்கக்கூடாது. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, நான் என்ன பண்றது ஏது பண்றது, நோ பயஸ் ஷுட் பி தேர். பயஸ் இருக்கக்கூடாது, நோ பயஸ், கரெக்டா இருக்கணும். இன்டெகிரிட்டிங்கிறது வந்து ரொம்ப ஆனஸ்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உண்மையை பேசி லாயலா அப்படி இருக்கணும். லாயல்டி இஸ் நாட் ஹியர் பிகாஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறதுனால அவங்களுக்கு லாயலா இருக்கணும்னு இல்லை, பட் உண்மையை மட்டும் தான் சொல்லணும். அப்புறம் ப்ரொஃபஷனலி காம்பிடென்ட்டாவும் டியூ கேரும் எடுத்துக்கணும். ஐ வுட் சே ப்ரொஃபஷனலி காம்பிடென்ட் டியூ கேர்ல பெரிய கீவேர்ட்ஸ் இருக்காது. பிகாஸ் யூ ஹாவ் டு பி காம்பிடென்ட் இன் தி சென்ஸ், நீங்க ஒரு பேங்க் ஆடிட் பண்ண போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான கேலிபர், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். டியூ கேர், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் நீங்க எடுத்து பண்ணும்போது ரொம்ப நெக்லிஜென்ட்டா, கிராஸா, ரொம்ப நெக்லிஜென்ட்டா அதை ப்ராப்பரா எடுத்து பிளான் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாம நீங்க பாட்டுக்கு ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் ஹவு இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபஷனலி காம்பிடென்ட்டாவும் இருக்கணும், டியூ கேரும் எடுத்துக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர் இஸ் giving it your all to do that. No negligence is accepted. No negligence should be there. Confidentiality. ஒரு டாக்டர் கிட்ட, லாயர் கிட்ட ஏன் பொய்யே சொல்ல மாட்டாங்க யாருமே, ஏன் உண்மையை சொல்லுவாங்க? அப்பதான் காப்பாற்ற முடியும். நான் என்ன சாப்பிட்டேன், நான் ஸ்மோக் பண்ணுவேனா, ட்ரிங்க் பண்ணுவேனா, நான் பாட்டு பண்ணுவேனா, என்ன பண்ணுவேன்றத நான் டாக்டர் கிட்ட சொன்னாதான் he'll be able to give me medicationன்றதுனால நான் தவறே பண்ணியிருந்தா கூட நான் டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு என்டையர் கம்பெனியவே ஆடிட் பண்ண போறதுனால he might come across so many secret information, so many ரொம்ப 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 சென்சிட்டிவான, வல்னரபிளான நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த கிளைண்ட்டை பத்தி நமக்கு தெரிய வரலாம். அப்படி தெரிய வரும் பொழுது யூ ஷுட் டேக் இட் வித் யோர் செல்ஃப் டு கிரேவ். சாகிற வரைக்கும் அதை யார்கிட்ட சொல்லாம எடுத்துட்டு போகணும். தட் இஸ் த ரூல். ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் யுவர் கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி சேஃப் வித் யூ டு த கிரேவ். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். unless there are certain exceptions where அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை சிஏ இன்ஸ்டிடியூட் நம்மளை கூப்பிட்டு கேட்கறாங்க, சொல்லிதான் ஆகணும். ஓகே, உங்ககிட்ட வந்து the central ministry is asking you, you have to tell. அந்த மாதிரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்ககிட்ட சொல்ல சொன்னா நீங்க சொல்லலாம். ஸோ லா ஆர் ரெகுலேஷன்ஸ் ஆர் கம்பெனிஸ் ஆக்ட் படியோ இல்லை பியர் ரிவ்யூ போர்ட் படியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரூல்ஸ் படி, லா படி நம்ம அந்த விஷயத்த சொல்ல நேருது அப்படின்னு சொன்னா should we tell them? ஆமா, சொல்லணும்.
ஈவன் தோ அந்த கிளைண்ட் நம்ம கிட்ட நீங்க சொல்லாதீங்க நம்மள பயமுறுத்தினாலும் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க. பொது ஜன மக்களின் பல பேருடைய நன்மைக்காக ஒருத்தருடைய கான்பிடென்ஷியாலிட்டி இழக்கப்படுறது பெரிய மேட்டர் இல்லைன்னும் போது ஓகே கம்பெனிஸ் ஆக்டும் சரி இல்ல லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சரி உங்களை சில விஷயங்களை ஆன் ஓத் சொல்லுவாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு கோர்ட் ஆஃப் லால சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்லலாமான்னு கேட்டா சொல்லலாம். ஸோ கான்பிடென்ஷியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கீப்பிங் த கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் சேஃப். கிளைண்டோட இன்ஃபர்மேஷனை நீங்க சேஃபா வச்சிருக்கணும், எங்கேயும் வெளியில லீக் அவுட் பண்ணாம. அதுக்கு அடுத்தது யூ ஹாவ் டு பிஹேவ் ப்ரொஃபஷனல். இதுக்கு ஒன்றும் பெரிய கீவேர்ட்ஸ் இல்லை. உங்க பிஹேவியர் ப்ரொஃபஷனலா இருக்கும். உங்களை பார்க்கும்போது நீங்க பிஹேவ் பண்ற விதம், ஐயோ இவன் ஒரு சிஏவா இப்படி இருக்கா அப்படின்னு, இட் ஷுட் நாட் பிரிங் டிஸ்ரெப்யூட் டு தி ப்ரொஃபஷன். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனுக்கே ஒரு டிஸ்ரெப்யூட் கொண்டு வர அளவுக்கு நீங்க பிஹேவ் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ். ஓகேவா? இதை பத்தி we are going to see. So இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் you have to be very loyal இல்ல, you have to be very honest, straight forward. உண்மையை மட்டும் தான் பேசணும், அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஆனஸ்ட். எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் இந்த என்டையர் கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் பிராக்டிஸ், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் இன் சர்வீஸ் எல்லாருக்குமே உண்டுங்கிறதுனால இதுல எந்த வேறுபாடும் கிடையாது. இண்டிபெண்டன்ஸ் மட்டும் எல்லாருக்கும் வராது. பிகாஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து யூ ஹாவ் டு மெயின்டைன் இண்டிபெண்டன்ஸ் சொல்லும் போது மட்டும் தான் வராது. அது வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு கம்பைலேஷன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும், அப்போ வந்து இண்டிபெண்டா இருப்பேன்னு சொல்ல முடியாது. மற்றபடி எனி அதர் பேசிக் பிரின்சிபிள்ஸ் வந்து எல்லாருக்கும் அப்ளை ஆகும் அப்படி சொல்றோம். ஓகேவா? மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் ஆனஸ்ட். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் தெரிஞ்சே இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்ல அசோசியேட் ஆகக்கூடாது. அவருக்கு இந்த கீழே கொடுத்திருக்கிற 3 விஷயங்கள் தெரியும்னா அவர் அந்த ரிப்போர்ட்ல சைன் போடக்கூடாது, அந்த ரிப்போர்ட்டோட தன்னை அசோசியேட் பண்ணிக்க கூடாது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் மெட்டீரியலி ஃபால்ஸ் கண்டென்ட் வச்சிருக்காங்க இல்ல மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா உங்க பேரை அதோட அசோசியேட் பண்ணிக்காதீங்க. நம்பர் 2, ஒரு ரிப்போர்ட்ல இன்ஃபர்மேஷன் ஏனோ தானோன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி அதுல கொடுக்கலன்னா அதுல உங்களை நீங்க அசோசியேட் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டாங்க, ஒமிஷன் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்த தெளிவா சொல்லாம அப்படியே மூடி மறைச்சு பேசியிருக்காங்க அதை பத்தி. அப்படி பேசுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அப்ஸ்கியூரிட்டினா மழை பெய்யும் போது கார் ஓட்டும் போது நமக்கு தெரியாதுல்ல, விஷன் மறைக்கும்ல, அதுக்குதான் அப்ஸ்கியூரிட்டின்னு பேரு. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயத்த சொல்லாம விடுறதுனால பாதி விஷயம் மக்களுக்கு தெரியாம போகும், அதுவும் தப்புதான். ஒரு சில இடத்துல ஒமிட் பண்ண மாட்டாங்க, ஆனா அது சொல்றதையே எப்படி சொல்வாங்கன்னா நமக்கு குழப்புற மாதிரி சொல்லுவாங்க. So that's called as obscurity. அந்த மாதிரி obscured information கொடுத்தாலும் where such omission of information or obscurity of information will lead to misstatement. அந்த மாதிரி ஒரு மிஸ்லீடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட், ரிட்டர்ன், சம்மரி, இன்ஃபர்மேஷன் எதுனாலும் சரி அதோட நீங்க உங்க பேரை அசோசியேட் பண்ணிக்காதீங்க. அசோசியேட் பண்ணா உங்களோட இன்டெகிரிட்டிக்கு ஒரு பாதகம் வரும் கண்டிப்பா அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அஃப்கோர்ஸ் இந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க மாடிஃபிகேஷன் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எதுக்கும் பொறுப்பாக மாட்டீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரி, அதுல ஏதோ ஒரு மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒமிஷன் இருக்கு, அப்ஸ்கியூரிட்டி இருக்கு, அந்த இதுல நெக்லிஜென்ட்டா இருக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா இட் ஹாஸ் அ மெட்டீரியலி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஏதோ ஒன்று பெரிய மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை மட்டுமே சப்ஜெக்ட் மேட்டரை கன்சிடர் பண்ணி நீங்க கீழே மாடிஃபிகேஷன் தட் இஸ் பேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க யாருக்கும் கை கட்டி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த 3 விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சும் ஒரு ரிப்போர்ட்லயோ ஸ்டேட்மெண்ட்லயோ நீங்க போய் சைன் போட்டுட்டு வரீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் இன் பிரீச் ஆஃப் த பிரின்சிபல் கால்ட் அஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மார்க் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலி ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் கண்டெய்ன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் which is provided negligently, அதுக்கப்புறம் omission, obscurity. ஓகேவா? ஆனா நீங்க அதுக்காக மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அவங்க பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், when a professional accountant becomes aware of having been associated with information, suppose நீங்க வந்து சைன் போடும்போது உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் அதுல இருக்கு, இந்த மாதிரி நெக்லிஜென்ட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, omission, obscurity, these things you never know when you signed it, but later on you come to know about it. தயவு செஞ்சு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு டிஸ்அசோசியேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. Try and take steps to get disassociated from that client once you come to know about the top 3 statements. Okay, paragraph 2ல சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா டெஃபினட்டா ட்ரை டு டிஸ்அசோசியேட் யுவர்செல்ஃப் ஃப்ரம் தெம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இன்டெகிரிட்டி. ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டேக் அ மினிட் அண்ட் ரிவைஸ்.
integrity. Revise பண்ணிட்டு next we'll go to objectivity. Okay va? Just take a 30-second and revise the integrity. Okay ma, next one objectivity, which is under subsection 112 ல இருக்கு code of ethics ல. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, objectivity என்ன? objectivity அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை யாரும் சபார்டினேட் பண்ணக்கூடாது. nobody else should order me what I should do. I should not be subordinate to anyone. I should not be under the influence of anyone. அதே மாதிரி இதை நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கக்கூடாது. ஐயோ இதை நான் பண்ணா வருது சொல்லிடுவாரோ, வாட் வில் ஹேப்பன், அந்த மாதிரி there should not be any conflict of interest or bias or impartiality. எதுவுமே இல்லாம எது கரெக்டோ கரெக்ட்னு சொல்லணும், எது தப்புனா தப்புன்னு சொல்லணும். ஐயோ இது தப்பு தானா, நான் தப்புன்னு சொல்லிட்டு அவர் பாவம் ஜெயிலுக்கு போயிடுவாரு. 12 வருஷமா எனக்கு அவரை தெரியும், அவர் ரொம்ப நல்லவர் அந்த அக்கௌண்டன்ட். அவர் இது வரைக்கும் எந்த சின்ன ₹1 கூட திருடினது இல்லை. இப்ப ஏதோ உங்க ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போல இருக்கு, அது வந்து கேட்டிருக்காரு, கடனா கேட்டிருக்காரு, அந்த மேனேஜ்மெண்ட்ல கொடுக்கல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து ஒரு 3 lakhs எடுத்து ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிட்டு 2 daysல பணம் இங்கே ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாரு. இது போய் ஒரு பெரிய தப்பா? நான் இதுக்கு போய் வந்து அவரை ஃப்ராட் கேஸ்ல மாட்டி விடணுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட், முரண்பாடு ஏற்படுதுல. அவர் செஞ்சது தப்பு தான், ஆனா அதை நான் சொல்லணுமா? சொன்னா அவருக்கு என்ன ஆகும்? அவர் எனக்கு லாங் ஸ்டாண்டிங்கா தெரியுமே. அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ இல்ல இன்னொருத்தர் நம்மளோட டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி வந்தாலும், ஸோ தட் வில் டோட்டலி காலி பண்ணிடும், நம்மளோட objectivity காலி பண்ணிடும். So a professional accountant shall comply with the principle of objectivity, which requires an accountant not to compromise professional or business judgment because of bias, conflict of interest or undue influence of others. So bias நாலயோ conflict of interest நாலயோ அப்படி இல்லைன்னா undue influence நாலயோ உங்களுடைய professional judgment பாதிக்கப்படக்கூடாது. Your professional or business judgment should not get compromised because of bias or because of conflict of interest or because of undue influence. Suppose அந்த மாதிரி பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சா, please do not undertake such professional activity if you come to know that kind of particular circumstances or relationship உங்களை அன்டியூவா பாதிக்குது, அந்த மாதிரி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்களோட ப்ரொஃபஷனல் ஆர் பிசினஸ் ஜட்ஜ்மெண்ட்டை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, ப்ளீஸ் டோன்ட் இன்வால்வ் இன் டு தட் ப்ரொஃபஷனல் என்கேஜ்மெண்ட் அட் ஆல். அவங்க கூட நீங்க சேராதீங்க, பேட் பாய்ஸ் அவங்க அப்படி சொல்றாங்க. டேக் 30 seconds and revise objectivity. Okay, ma. Next one, professional competence and due care. What is professionally competent இருக்கணும்? என்னென்ன ஸ்கில் செட் இருக்கோ, என்னென்ன ட்ரைனிங் இருக்கோ, என்னென்னலாம் மேற்கொண்டு கோர்சஸ் நம்ம படிக்கணுமோ, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணுமோ, இது எல்லாத்தையும் கெயின் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் the client who is
appointing you will get a confidence that he knows everything. He'll take care of it. He is capable of doing it. He has the caliber to do it. He has the knowledge, potential, skill, expertise, experience, training, orientation, everything he has with him, so that I am rest assured. அப்படின்னு உங்க கிளைண்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டா அப்பாடா அப்படின்னு உட்காந்துடும். எப்படி ஒரு அனந்த் அம்பானி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஹரீஷ் சால்வே அப்படிங்கிற அந்த லாயர் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு பேசாம தூங்குறாரோ, அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும் போது உங்களை நம்பி உங்க கிளைண்ட் நிம்மதியா தூங்கணும். இந்த சென்ஸ் நீங்க கொலை பண்ணா கூட காப்பாற்றணும் அப்படி இல்லை. ஐ மீன் லைக் அவங்க கொலை பண்ணா கூட நீங்க காப்பாற்றணும் அந்த மாதிரி இல்லை. யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் ப்ரொஃபஷனல் டிக்னிட்டி. பட் ஸ்டில் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் தேவைப்படுதோ அதை கொடுக்குற அளவுக்கு நீங்க எக்விப்டா இருக்கணும். யூ ஹாவ் டு பி ப்ராப்பர்லி எக்விப்ட் வித் நாலேஜ், எக்ஸ்பர்டீஸ், ட்ரைனிங், ஸ்கில் செட், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். அதுதான் இங்க சொல்லுவாங்க, வேற எதுவுமே கிடையாது. So you have to attain and maintain professional knowledge, skill, okay, competent professional services நீங்க பண்ணணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கணும்? You have to possess professional knowledge, skill. அது மட்டும் இல்லாம கரண்டா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நீங்க சூப்பரா இருக்கும். பேஸ்ட் ஆன் கரண்ட் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஆல் த ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் நீங்க ஆக்ஷன் அந்த இடத்துல உள்ள நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கும்போது அவ்வளோ டிலிஜென்டா இருக்கணும். ஆஸ் பர் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். அவர் ஒரு ப்ரொஃபஷனல், அவர் உள்ள வந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா, அவர் பக்காவா ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி டிலிஜென்டா ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி serving the clients and employing organizations with professional competence requires a sound judgment. எதுனால எது சரி எது தப்புன்னு கிரகிக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்டல் பவர் வரணும். அது எப்படி வரும்? முதல்ல அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜும் ஸ்கில்லும் இருந்து அதுனா ப்ராப்பரா எது நல்லது எது கெட்டதுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். So sound judgment is a second keyword. மூணாவது, maintaining the professional competence requires a continuing awareness. நான் சிஏ முடிச்சு 1988ல அதுக்கப்புறம் நான் எதுவுமே நான் டெவலப் பண்ணிக்கலாம்னு இல்லாம கண்டினியூவஸா சுத்தி வர என்ன நடக்குது, பிசினஸ்ல என்ன நடக்குது, ரெலவெண்டா டெக்னிக்கல், ப்ரொஃபஷனல் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட்ஸ் என்னவோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரொஃபஷனலி உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு டெவலப் அண்ட் மெயின்டைன் யுவர் கேப்பபிலிட்டிஸ். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இன்னும் நீங்க ஏஐ ரிலேட்டடா ஏதாவது படிக்கணுமா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்க்கு கம்ப்யூட்டர் பத்தி படிக்கணுமா படிங்க. டூ எவ்ரிதிங் இன் ஆர்டர் டு ஸ்டே காம்படிட்டிவ் அண்ட் ரொம்ப காம்பிட்டண்டா கேப்பபிலிட்டியோட இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு மேக் அன் எஃபர்ட். அதுக்கப்புறம் டிலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா, பொறுப்பா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி ப்ரொஃபஷனலா, எதையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணாம யூ ஹாவ் டு டூ இட் வெரி மெட்டிகுலஸா பிளான் பண்ணி கரெக்டா பண்ணணும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் கேர்ஃபுல், தரவ், தாட் அவுட் பேசிஸ்ல டைமுக்கு எதை பண்ணி முடிக்குமோ பண்ணுங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் diligence that is required from you. அதுக்கப்புறம் in complying with the professional competence and due care, a professional accountant shall take reasonable steps to ensure that working in a professional capacity under the accountant's authority have appropriate training in the idan keyword training and supervision. Whether you have appropriate training and supervision when you are trying to comply with professional competence and due care, a professional accountant shall take reasonable steps to ensure that உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் எடுங்க. reasonable steps to ensure that those working in a professional capacity, அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா நீங்க பப்ளிக் பிராக்டிஸ்ல இருக்கீங்கன்னா, பப்ளிக் பிராக்டிஸ்ல நீங்க இருக்கும்போது பார்ட்னரா இருக்கலாம் இல்ல எம்ப்ளாயியா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் நீங்க பப்ளிக் பிராக்டிஸ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆடிட் டீமே இருக்கு, ஒரு என்கேஜ்மெண்ட் டீம் இருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் டீம்ல ஒரு 7-8 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர் இருக்காங்க இல்லையா, ஓகே, அவங்களுமே அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டெப்ஸ் யூ ஹாவ் டு டேக் ரீசனபிள் ஸ்டெப்ஸ் ஆஸ் த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், ஓகே, in a professional capacity to ensure that those working in a professional capacity under the accountant's authority. இப்போ ஒரு சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு கீழே ஆடிட் மேனேஜர் அவர் தான் கூப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருந்தாங்க, அவங்க தான் அந்த ஆடிட் மேனேஜரா இருந்தாங்க. நான் போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண ஒரு ஃபர்ம்ல அவர் ஆடிட் மேனேஜர் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் அந்த என்டையர் ஆடிட்டையும் மேனேஜ் பண்ணுவாரு. சைன் போடுறது பார்ட்னர் சைன் போடுவாங்க, பட் அந்த அண்ணா தான் எல்லாமே பார்ப்பாங்க. அப்போ அவங்க சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்டா இருக்காங்க. இப்போ இவங்க தான். அப்ப இது என்னன்னா, இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம், இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் யாருக்கு அப்ளை ஆகணும், இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் பேர் வந்து சும்மா சிவகார்த்திகேயன் வச்சுக்கோங்க. சிவகார்த்திகேயன் ஹேஸ் டு சைன், பட் சிவகார்த்திகேயனுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் இங்க பிரவீன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சோ பிரவீன்ங்கிறவர் சிஏ கிடையாது, அவருக்கு இந்த பர்டிகுலர் பேசிக் எத்திக்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து டசன்ட் அப்ளை டு ஹிம், பட் ஸ்டில்
சிவகார்த்திகேயன் தான் சைன் பண்ண போறதுன்றதுனால சிவகார்த்திகேயன் என்ன செய்யணும்னா, ஓ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் பிரவீன் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு, ஸோ ஐ ஹவ் டு டேக் கேர் வெதர் பிரவீன் இஸ் ஆக்டிங் ப்ராப்பர்லி. அவனுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங்கும் சூப்பர்விஷனும் நான் கொடுத்தாதான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்டான சிவாவினுடைய கைடன்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ற பிரவீனுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் சூப்பர்விஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு சிவாவுடையது. அந்த பொறுப்பு யாருடையது? இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். ஓகேவா? ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட், அதுக்கு கீழே ஒர்க் பண்ற பிரவீன் இஸ் ஒர்க்கிங் இன் தி ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி, ஈவன் தோ ஹீஸ் நாட் அ ப்ரொஃபஷனல். He's not a professional, but he's working in the professional capacity. So the accountant உடைய அத்தாரிட்டிக்கு கீழே அவன் ப்ரொஃபஷனலா ஆக்ட் பண்றான். He is acting as a professional capacity, he is working, but he's actually not a professional. So அவங்களுக்கு நீங்க ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் சூப்பர்விஷன் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகே, இது எல்லாமே இதுல வரும். So where appropriate, a professional accountant shall make clients, employing organization or other users of the accountant's professional services or activities aware of the limitations inherent in the services. See, ஒருத்தர் கிளைண்ட் இருக்கலாம், எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷனா இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். நீங்க யாரோட அசோசியேட் ஆகிறீங்களோ அவங்க கிட்ட சொல்லிடுங்க, ஐ கேனாட் கிவ் அப்சல்யூட் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. அது ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்டா இருந்தா. இல்ல அது ஒரு நான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், சும்மா எஸ்ஆர்எஸ் அப்படின்னா கூட, ரிலேட்டட் சர்வீசஸ்னா கூட, அந்த இடத்துல லிமிடேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை சொல்லிடுங்க. தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஃபார் மை சர்வீசஸ். என்னதான் அப்படி பண்ணாலும் திஸ் இஸ் ஸ்டில் பாசிபிள் டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் அவங்க கிட்ட எடுத்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. All these 6 points comes under which one? Professional competence and due care. Professional competence and due care நல்லா படிச்சுக்கோங்க. Attain and maintain professional knowledge and skill at the required level. Current technical and professional standards படி நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்? ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ல நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் டிலிஜென்டா, நான் டிலிஜென்ட் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன்? நான் டிலிஜென்ட்னா அப்படியே பக்கவா தாட் அவுட்டா தரவா டியூட்டி பவுண்டா டைமுக்கு எல்லாத்தையும் செய்யணும். அதுதான் டிலிஜென்ட். So you have to act diligently in accordance with applicable technical and professional standards and professional standards. எல்லாத்தின் படியுமே நீங்க வந்துடும். ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட் எப்படி பண்ணணும், அது டெக்னிக்கலா நம்ம கரெக்டா பண்ணணும். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும், இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணல, டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கலாம். ப்ரொஃபஷனலி நீங்க எப்படி உங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கணும், ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி நீங்க என்னெல்லாம் கம்ப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு இங்க? சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்னது? கண்டினியூங் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு மெயின்டைன் த கேப்பபிலிட்டிஸ். யூ ஹாவ் டு டெவலப் அண்ட் மெயின்டைன் கேப்பபிலிட்டிஸ். கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், continuous professional development enables a professional accountant to develop and maintain capabilities to perform competently with professional environment. அதுக்கப்புறம் diligence அப்படிங்கிறது என்ன? It encompasses the responsibility to act with the requirements of an assignment, careful, thought out and timely basis. அவ்வளவுதான். In complying with the professional competence and due care, the professional accountant has to take care that anybody who is working under his guidance, okay, as an accountant's authority, he is working as a professional capacity. Praveen is working in the professional capacity. Now, he has to be trained and supervised properly. Okay, va? I'll give you 30 seconds. Please finish this one. Next, we'll go to confidentiality.
ரிவைஸ் பண்ணிட்டீங்களாமா? Can we go to the next one, which is confidentiality? Okay. We'll go to confidentiality. Confidentiality பொறுத்த வரைக்கும் என்னது? Whatever information that's been given to you on the basis of trust, trustworthiness. உங்ககிட்ட கூட சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்த. அதை நீங்க செத்தா கூட யார்ட்டையும் சொல்லக்கூடாது. Unless there are certain exceptions, okay? But still, confidentiality அப்படிங்கிறது வந்து it's a requirement that is expected from a chartered accountant because பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதை மனசுல கொண்டு அவரை எல்லாத்துலயும் ஆக்ட் பண்ணணும். ஒரு விஷயத்தை சும்மா சாட்டர் பாக்ஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. ஸோ யூ ஹேவ் டு மெயின்டைன் தட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஓகே, ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனை அவர் மெயின்டைன் பண்ணும்போது an accountant shall keep these things in mind. Number 1, தெரியாம கூட சாதாரணமா பேசும்போது ஒரு சில விஷயத்த உளறிடக்கூடாது. inadvertent disclosure. See, you are not disclosing something on purpose. நான் சொல்றேன் பாருங்க, என்ன பண்ற பாரு, பர்பஸ்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் if you disclose certain things inadvertently, உங்க வைஃபோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ விஷயம் சொல்லிட்டீங்க, ஹஸ்பண்டோட பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, அப்படி இல்லைன்னா inadvertent ஒரு சோஷியல் பார்ட்டிக்கோ இல்ல மீட்டிங்ஸ்க்கோ போகும்போது சாதாரணமா ஜஸ்ட் அட்டெண்டிங் சம் காக்டெயில் பார்ட்டிஸ் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒரு கிளையண்டோட ரொம்ப குரூஷியலான இன்ஃபர்மேஷனை inadvertent தெரியாம கூட சொல்லிடக்கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப காஷியஸா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Be alert to the possibility of inadvertent disclosure, including a social environment and particularly to a close business associate or immediate family member. Number 2, நீங்க வேலை செய்யற அந்த ஃபர்ம்குள்ள கூட நீங்க அந்த விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல உங்களை வேலைக்கு வச்சிருக்கிற அந்த எம்ப்ளாயர் கிட்ட கூட நீங்க அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் வித்தின் த ஃபர்ம் ஆர் வித்தின் தி எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன். அதுக்குள்ளேயே நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். அதுலயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போய் எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, யூ நோ சம்திங் அபவுட் அ கிளைண்ட் அப்படின்னா அதை உங்க டிபார்ட்மெண்ட்குள்ளேயே ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க, வெளியில சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன், probably you might know some information about your prospective client. For example, நீங்க வந்து ஒரு 2-3 செட்டப் பிசினஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட் வராரு, ஃபார் எக்ஸாம்பிள் மில்கி மிஸ்ட், அந்த கம்பெனியோட ஓனர் உங்களை வந்து பார்த்து மீட் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல நாங்கள் ஆடிட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ we are just meeting up with the prospective auditors. ஸோ யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நாங்கள் வந்து just setting up meetings. ஸோ would you like to come அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போய் பார்க்குறோம். பார்க்கும்போது he is talking something, he is telling something about the company. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் நீங்க அவரோட கம்பெனியோட ஆடிட்டர் ஆக போறீங்க. யூ ஆர் நாட் yet the auditor of the company, but still you are required to maintain the confidentiality. So whether it is a prospective client இல்லைன்னா ஆல்ரெடி நான் கிளைண்ட் டீல் பண்ணி முடிச்சாச்சு, அந்த கிளைண்டோட இப்போ சம்மந்தமே இல்லை, டீல் பண்ணி முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, but still you have to maintain the confidentiality. Whether it is a prospective client or past client, you have to maintain the confidentiality unless you have a legal obligation to disclose that information. நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. So you should not disclose the confidential information acquired as a result of professional and employment relationship outside the firm or employing organization without proper and specific authority. நீங்க professional relationshipல, business relationshipல தெரிய வந்த சில இன்ஃபர்மேஷனை, கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை you should not leak it out or you should not disclose to anyone unless you have a legal binding to do so, unless there is a professional duty or legal duty to do so. என்னது? Unless there is a legal duty or professional duty to disclose it. ஓகே, நீங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கம்பெனி பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட பர்சனல் அட்வான்டேஜ்காகவோ இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டியோட பர்சனல் அட்வான்டேஜ்காகவோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. Do not use the confidential information acquired as a result of professional or employment relationships for the personal advantage of the accountant or for the third party's advantage. அதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் they are saying that prospective clients ஓட confidentiality maintain பண்ணணும், current client ஓட confidentiality maintain பண்ணணும். Those parties with whom your relationship has ended, அவங்களுடைய confidential information நீங்க என்ன பண்ணணும்? You should not disclose to anyone. You have to maintain confidentiality. And finally, you are the professional accountant and you have people who work for you, who represent you, and you want to train and supervise and give them proper training, saying that confidentiality is very important. Please comply with this confidentiality. அப்படின்னா not just you, those people who represent you, those people who work for you, those people who carry out the works instead of you, they should know the importance of confidentiality அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பேசிக் பிரின்சிபிள் எந்த பிரின்சிபிள் மேல கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட கருத்துல கொண்டுதான் இதை வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒன்று வைக்கிறோம். ஏன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒன்று இருந்தா என்ன ஆகும்?
உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட எல்லாத்தையும் ஃப்ரீயா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ தட் உங்களால ப்ராப்பரான டெசிஷனை எடுக்க முடியும். அப்ப ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஓ, இவர்கிட்ட சொன்னா அது வெளில லீக் ஆகாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் காரணம். ஸோ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடக்கணும் பப்ளிக்கா. தட் இஸ் அத்தனை பேருமே, தட் இஸ் கம்பெனி ரன் பண்ற அத்தனை பேரும், ஆர்கனைசேஷன் ரன் பண்ற அத்தனை பேரும், உங்க எம்ப்ளாயர் முதற்கொண்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க கூட கீ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்கன்னா ஏன் ஷேர் பண்றாங்க? பிகாஸ் யூ வில் மெயின்டைன் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஒரு 10 வருஷம் நீங்க கூகுள்ல ஒர்க் பண்ணிட்டு வெளியில வரலாம். இப்போ நீங்க வேற ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணலாம். கூகுள்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வேணா நீங்க வெளியில வந்து யூஸ் பண்ணலாமே தவிர, அங்க நீங்க ஏர்ன் பண்ண எந்த ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் நீங்க வெளியில வந்து யூஸ் பண்ண கூடாது. யூ ஹாவ் டு மெயின்டைன் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. எப்ப நீங்க அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை வெளியில டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்காங்க, ஈவன் இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும்னா சொல்லிதான். இஃப் இட்ஸ் ரிக்வயர்ட் பை லா யூ ஹேவ் டு டூ இட். இஃப் இட் இஸ் பர்மிட்டட் அண்ட் ஆத்தரைஸ்டு பை த கிளைண்ட், லாவும் உங்களை வந்து சொல்லுது, கிளைண்ட்டும் உங்களை வந்து ஓகே நீங்க சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்கன்னா நீங்க போய் சொல்லுங்க. சில நேரத்தில் கிளைண்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. கிளைண்டே பர்மிஷன் கொடுக்கலனாலும் அது வந்து அந்த இடத்துல ஃப்ராட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் நீங்க கண்டிப்பா கோர்ட் ஆஃப் லாக்கு எடுத்துட்டு போய் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. So when it is required by law, even though it is overriding the permission from client, you have to go and tell them. And then sometimes lawவும் permit பண்ணும், clientவும் permission கொடுப்பாங்க, நீங்க போய் சொல்லலாம். மூணாவது, you have a professional duty to disclose it to peer review board, quality review board, இல்லைன்னா சி இன்ஸ்டிடியூட் கிட்ட அந்த மாதிரி நீங்க சொல்லணும். அப்படின்னா ப்ரொஃபஷனல் பாடி, ரெகுலேட்டரி பாடி ஏதாவது உங்களுக்கு அகேன்ஸ்ட் இன்கொயரி இன்வெஸ்டிகேஷன் வந்துச்சுன்னா அப்ப நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக நீங்க சில இன்ஃபர்மேஷனை சொல்லித்தான் ஆகணும். அண்ட் உங்க மேல யாராவது கேஸ் போட்டுட்டாங்கன்னா நீங்க உங்களை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக யூ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ் சர்டன் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு த ஜட்ஜ். அப்போ டு ப்ரொடெக்ட் த ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இன் அ லீகல் ப்ரொசீடிங் யூ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ் இட். அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளை பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி தே சே தட் ஒன்ஸ் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நான் டிஸ்க்ளோஸ் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு பேர் இன் யுவர் மைண்ட். இந்த விஷயத்தை நான் சொல்றதுனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவா, கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஹூ ஆர் த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் எனி தேர்ட் பார்ட்டிஸ் ஹூஸ் இன்ட்ரெஸ்ட் மைட் பி ஹார்ம்ட். யாருடைய லைஃப் அது இதனால பாதிக்கப்படுமா? எனி பீப்புள்ஸ் ஹூஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் பீங் அஃபெக்டட் பை இந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்றதுனால யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்க முடியுமான்னு பாருங்க. கெட் த கன்சென்ட் டு த டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். இஃப் இட் இஸ் ஓவர் ரைடிங் லா வந்து நீ ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு தான் நீங்க அங்க போய் கிளைண்டோட பெர்மிஷன் கேட்க முடியாது. ஏன்னா கிளைண்ட் வந்து இஸ் இன்வால்வ் இன் ஃப்ராட். ஒருத்த மர்டர் பண்ணிருக்கா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு அவன்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்பீங்களா? நோ. ஜென்ரலி இஃப் ஹி இஸ் நாட் அட் ஃபால்ட் யூ கேன் கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் ஹிம் அண்ட் தென் கோ டு த கோர்ட் ஆஃப் லா. இல்லைன்னா நீங்க டைரக்டா யூ கேன் ஓவர் ரைட் இட். நம்பர் 2, நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் even if you know certain things, even if it is a confidential information and then you think you know it, but still you should still have a backing up evidence. நீங்க சொல்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ற மாதிரி, சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி you should have evidence. அதை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி சொல்ல போறீங்க? டெலிகம்யூனிகேஷனா, இல்ல வந்து கூகுள் மீட்ல வந்து ஒரு சாட் கால் அட்டென்ட் பண்ணி சொல்ல போறீங்களா, இல்ல இமெயில் அனுப்ப போறீங்களா? எப்படி how are you going to communicate to them? and யார்கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்களோ அவங்க அப்ராப்ரியேட் பர்சனான்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் மேக் ஷுர் தட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதும் நீங்க கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், ரிலேஷன்ஷிப் முடிஞ்சாலும் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்தாலும் கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கணும். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்தா ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா நீங்க அடுத்த கம்பெனிக்கு போய் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அங்க நீங்க அட்டைன் பண்ண கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இங்க பணம் சம்பாதிக்க கூடாது. திஸ் இஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ப்ளீஸ் ரிவைஸ் ஃபார் அ மினிட். And then I'll go to professional behavior. Make it fast. Take like 1 or 2 minutes break and then come back. Okay, ma?